நன்மை என்பது சத்தியத்தை ஏற்றுக்க நன்மை இருக்குது, மனசாட்சியை ஏற்றுக்க நன்மை இருக்குது. யாருடைய மனசாட்சியும் இரு வேறுபட்ட கருத்து கண்டிப்பாக இருக்காது. இறை ஒருத்தன் தான், 2 பேரும் கேட்டால் ஒருத்தர் தான். பல மொழிகளில் சொல்லுவீங்க, இறை ஒருத்தன் தான், கடவுள் ஒன்று தான், தெய்வம் ஒன்று தான். எல்லா வகையிலும் எல்லா மொழிகள்லையும் ஒன்று தான் வரும். அது உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயம், சத்தியத்தை உணர்ந்த விஷயம். கஷ்ட காலங்களில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும்போது கடவுள் ஒருத்தருக்காக கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு சொல்லவும் செய்வீங்க, நினைக்கவும் செய்வீங்க, பேசவும் செய்வீங்க. கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற பொழுது அவன் அருவமானவனா உருவமானவனா, கண்டிப்பாக கடவுள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தி, இது யாரும் மறுக்க முடியாது. கடவுள் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தின்னு சொல்லும்போது எப்படி கற்பனை வடிவத்தை அவனுக்கு கொடுக்கலாம் நம்ம, இதுதான் கடவுள் அல்லது நானே கடவுள். மனிதர்கள் கடவுள் ஆகிட முடியுமா? கண்டிப்பாக மனசாட்சி ஏற்றுக்காது, எந்த மனிதனும் கடவுள் ஆக முடியாது. ஆனால் மனிதர்களை கடவுளை ஏற்றுக்கிறோம், அது உருவங்களை கடவுளாக வச்சுருக்கிறோம். பிரச்சனை தீராத காரணம் நான் கரெக்டாக சரியான இடத்துல போய் சேரலன்னும், என்னுடைய பிரார்த்தனை சரியாக நான் அவன்கிட்ட ஒப்படைக்கல. அந்த சத்தியத்தை உணர்ந்து நான் அவன்கிட்ட சரணடையலை, மனிதர்கிட்ட சரணடைகிறேன், அல்லது சில உருவங்கள்ட்ட சரணடைகிறேன். எல்லாட்டையும் உள்ள பலவீனங்கள் இது உணராமல் இப்போ இறைவன் சொல்கிறது இறைவன் ஒருத்தன் தான். ஆனால் அது ஒருத்தமே நம்பிக்கொள்ளுங்க, அவன் அருவமான அந்த மகாசக்தியுமே நம்பிக்கொள்ளுங்க. கடவுளை குடும்பமாக்கிட வேண்டாம். நம்ம கடவுளுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திட்டோம், அங்கேயும் சண்டை சச்சரவு தான். நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணி அந்த சண்டை சச்சரவுலாம் இன்றைக்கி பல வேத புத்தகங்களாக வச்சுருக்கோம். வேதம்ங்கிறது மனுஷனை அமைதிப்படுத்தக்கூடியது, சத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடியது. இப்போ மனசாட்சியோடு இணைஞ்சு பார்க்கும்போது இதுதான் சத்தியம், கண்டிப்பாக நம்மளில் யாரும் மறுக்க முடியாது. உணராதவங்களுக்கு ஒரு காலத்தை உணர்வாங்க. இப்போ நம்ம உணர்வதற்காக அந்த பக்குவத்தை கொடுத்தா இங்கே உணர்ந்துருக்கான். இறை ஒருத்தன் தான், அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட மகாசக்தி தான், அவன் எப்படி அனுமதி செய்யாது, விலை உதிராது, அவன் நன்மை தான் நமக்கு பண்ணுவாங்கிற அந்த தெளிவை நமக்கு இப்போ கொடுத்துட்ருக்கான். சொல்லும்போது கூட இவ்வளோ நாள் புரியலாம் கூட இப்போ புரியும். ஏன் புரியும்னு சொன்னால் அந்த பக்குவத்தை கொடுத்தா இங்கே உணர்ந்துருப்பான். அவன் எந்த தீமையும் யாரும் பண்ணிட மாட்டான், நன்மை தான் பண்ணுவான், அவன் ஒருத்தன் தான், அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தி. அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் எங்கும் வியாபதி இருக்கிறான், இறைவனத்தில் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வதும் இறுதி நாள் மீதும் நம்ம ஒருத்தருக்கும் நன்மைக்கும் நான் இந்த ஒரு தீர்ப்புக்கு பணிஞ்சு அவனை சரணடைஞ்சு நான் அவன்கிட்ட மீள விரும்பினேன்னு சொன்னால் இப்போ நம்ம புதிய படைப்பாக படைச்சு மீண்டும் நம்மளை ஒரு குறித்த காலத்தில் வாழ வைப்பான். அப்படி வாழ்க்கை பரவும் நம்ம எல்லாருமே.